இப்படிதாங்க என் மனசுல என்ன படுறதோ நான் அப்படியே சொல்லிடுறேன். அது என் சுபாவம். ஆனா பாக்குறவங்களும் கேட்கறவங்களும் அதை வேற மாதிரி எடுத்துக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும்? வாட் கேன் ஐ டு? புரியவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, புரியாதவங்களுக்கு சொல்லி பிரயோஜனமும் இல்ல. காலப்போக்கில அனுபவங்கள் ஏற்பட அவங்கவுங்களுக்கே புரியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மை மக்களே, மிச்ச நாளே போகிறோம். நான் பேசுறதுக்கு முந்தைய வீடியோ ஒன்று அதை பார்த்துட்டு வாங்களேன். நான் பேசுகிறேன். நான் அல்ஹம்துலில்லாஹ் பள்ளிக்கு புதிய சவுண்ட் சிஸ்டம், பிள்ளைகளுக்கு தொழில்விக்கிறதுக்கு செட் பண்ணியிருக்குது. பாப்புடைய இது வந்து டிஜிட்டல் சவுண்ட் சிஸ்டம் ஃபுல்லாக புதுசாக போட்டி. 2 ஸ்பீக்கர், ஆம்பிளிஃபயர் எல்லாம் சின்ன ஆமீன் 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 ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாப்போய் நான் இன்றைக்கு வீட்டுக்கு போகிறேன். இன்ஷா அல்லாஹ் ட்ரிப் போகிறதுக்கு வருவான்னு பார்ப்போம். எல்லாம் பரளி பண்ணாமல் இருக்கணும். சரியா? நல்ல ஓதணும் மசாம். சரியா? நீங்களும் நிறையான். சரியா? போயிட்டு வருவேன் இன்னும் 2 நாள் 3 நாளில். இன்ஷா அல்லாஹ் 31 நைட் ட்ரிப் போகிறது. போயிட்டு 1ஆம் தேதி வர 2 நாள் ட்ரிப். சரியா? யார் சில பேர் சல்லி கொடுத்தில்ல தானே? சிலர் கொடுத்தில்ல, பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. அதை நாங்கள் இது பண்ணிட்டோம். இன்ஷா அல்லாஹ் உங்களோட எடுத்த சல்லிக்கு பஸ் புக் பண்ணியிருக்குது. மற்றது மதரசாவாலையும் போட்டிருக்கிறோம். மற்றது எங்களுக்கு சிலர் இந்த ட்ரிப் போகிறதுக்கு உங்களுக்கு பவல் சாப்பாடு, ராவ் சாப்பாட்டுக்கு உதவி. பார்த்தீங்கன்னா அவன் செய்கிற கூத்த கொஞ்சம் இது பழைய வீடியோ தான். இவன் வந்து ஹராத்தில் பிறந்து ஹராத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஹராங்குட்டிக்கிற அல்லாட பேரை சொல்லி இந்த சம்பாதிச்சு கொண்டிருக்கிற சக்கிலிய நாய்க்கிறானே அந்த ஹராங்குட்டி அம்ஜத்தும் இவன் ஈக்கிறானே புண்டாமல் பொண்ணை வேசாமல் ஈக்கிறானுலே. அடே உலகத்தில் எத்தனையோ மதுசாய்க்கு ஸ்ரீலங்காவில். சரியா? இந்த புதுசாக அந்த பள்ளி கட்டி அந்த ப்ரேயர் ரூம் கட்டி தொழுவிக்கிறல்ல, அதை நினைவு வச்சுக்கோ. நீ இந்த அல்லாட பேரை சொல்லி ஓண்ட குடும்பமும் அம்ஜத குடும்பம் வாழுது இங்கே. கோடிக்கணக்கில் சல்லி அடிச்சு கொண்டு 2 ஹராங்குட்டிகளும் பொண்ணை வேசாமவன்கள். நீங்கள் எல்லாம் மனுஷ ஜாதிகளிட மிருகஞ்சாண்டி. பண்டிகை பிறந்த பண்டியில் பொண்ணா நம்பர் பண்டி ஹராங்குட்டிகள். அடே மண்டபஜிரி ஓண்ட பொண்டாட்டியை காட்டி சம்பாரி. என் பிள்ளை தின்ன கொடுக்க வக்கில்ல, எனக்கு ஃபோனுக்கு சல்லி போட வக்கில்ல, என் கண்ணாடி செலவு, என்ன டிரான்ஸ்போர்ட் செலவு வக்கில்ல. அடே நீ மனுஷ ஜாதியை திருந்த மாட்டியாடா நீ? உலகத்தில் எத்தனையோ மனுஷா ஆயிக்கு, இப்படி ஒரு மனுஷா கண்டில்ல. இதை பார்த்து கொண்டு ஈக்கிறானுவல் இந்த மிதியால் மக்கள் ஈக்கிறானுவலே. அவனால் பொண்ணேன்வல் டிஹெச்எல்ல ஜங்கி அனுப்பினா தான் சார் எல்லாம் வீட்டுக்கும். அதை வாங்கி அனுப்புகிறோம். நாங்களும் பார்த்து ஈக்கிறவன் செய்கிற கூத்தலை ஈக்கியா மிதியால் மக்களும் கணக்கில்லாமல் ஈக்கிறானுவல். இடுப்பில் சீவன் இல்லாதவன் தான் ஈக்கிறானுவல். இங்கே ஜமியத்துல்மான இடுப்பில் சீவன் இல்லை, இதை கேட்க வக்கில்ல. எத்தனையோ மதரசா ஈக்கி இவனுவல் வந்து கூத்த வந்து கேட்கறது வக்கில்லாமல் ஈக்கிறானுவல். புற பார்க்குறதுக்கும் இந்த அலால் சர்டிஃபிகேட் கொடுக்கறது தான் இவன் ஈக்கிறான்வல். என்ன ஜாதின்னு இல்லை, இடுப்பில் சீவன் இல்லையாட உங்களுக்கு. நீங்கள் என்னதுட்டா ஜமியாட பொறுப்பில் இருக்கிறீங்க? மதுசா இப்படியே புள்ளைய காட்டி எந்த மதுசா நடக்குதா? இந்த ஹராங்குட்டி செய்கிற வேலையில் பார்க்க மாட்டீங்களா? நீங்கள் கேட்க மாட்டீங்களா? என்னதுக்கு ஜமியாண்ட ஒரு தலைமைக்கு இவன் செய்கிற கூத்த பார்த்து கொண்டிருக்கிறதுக்கா? இந்த ஹராத்தில் பிறந்த ஹராங்குட்டி ஈரானையா சக்கிலி வேச புள்ள. நைட்டு நல்லா போதை அடிக்கிறேன், நல்லா ஐஸ் அடிக்கிறேன், நல்லா கஞ்சா சூசி அடிச்சுட்டு காலைல 6 மணிக்கு இவன் 6 மணிக்கு தான் சுபோ தொழுறேன். இவன் வந்து முனாஃபிக்கு 6 மணிக்கு தான் அவன் சுபோ. சூரிய விரிஞ்ச பொறுத்த இவனுக்கு சுபோ. வந்து ஒரே வீடியோ போடுறேன். என்ன தாண்டி இல்லை, அவன் கல் தந்தான், இவன் மண்ணு தந்தான். அடே நீ நான் திருந்த மாட்டியாடா? அடே உனக்கு இடுப்பில் சீவன் இல்லாட்டி பிச்செடு போ. 5ஆம் சந்தியில் போய்த்து பிச்செடு. உன பொண்டாட்டி புள்ளைய வச்சு பிஞ்ச உடுப்பை உடுத்தி கொண்டு பிச்செடு. இல்லாட்டி அந்த குணசிங்கர் பஸ் ஸ்டாண்டிக்கு அதுக்கு போ பிச்சை எடுக்கிறதுக்கு. அடுத்தவனை காட்டி சம்பாதிச்சு கொண்டு இருக்கிறாடு. அப்பாய் புள்ளைவலை நீ ஹராத்தில் பிறந்த ஹராங்குட்டி. இதை கேட்க வக்கில்லாமல் இருக்கிறான் அந்த மிதியாலக்காரன்கள்.
நீ கோடிக்கணக்கில் இருந்து கொண்டு அங்கே அடிச்சு கொண்டு இருக்கிற எனக்கு தெரியும். நீ மவனே என் கையில் மட்டும் கிடச்சா உனக்கு கண்ணாடி உடச்சி நான் உனக்கு மொட்டை அடிப்பேன்டா. நீ வெள்ளவத்த நானும் வெள்ளவத்த தான் கோக்கிலாலேங்கிற தைக்கிறேன். சிஃபான்ட்டு கேள் நான் யாருன்னு சொல்லி. சிஃபான் தேடி கொண்டிருக்கிறான். சிஃபான் அடிகளை பொண்டாட்டி சாயலுக்கு பேத்தி ஒளிஞ்சா நீ பொண்ணேன்டா. நீ வந்து அழுந்து கொண்டு வீடியோ போடுறாய். ஒன்றும் தெரியாத வபாவாட்டம். நீ மனச ஜாதியிலட மிருக ஜாதி. ஹராத்தில் பிறந்த ஹராத்தில் வாழ்ந்து ஹராமான சொத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறடா. பள்ளி சொத்துல இல்லடா ஈக்கிறாய் நீ பொண்ணேனே. நீ திருந்துடா. உனக்கு எவ்வளோ சொல்லி பார்த்தோம், நீ கேட்குற வாக்கு இல்லை. மண்ட பஜிலி உனக்கு வச்ச பேர் சரியா தான்டா. மண்ட பஜிலி மரசி மூதேவி. இன்னொரு வீடியோ போட்டுறா. இந்த आया हुआ है श्रीलंका से. तुम लोग श्रीलंका का दोस्त है ना? वो मोदी साहब अनुरा बहुत दोस्त है. सही बात है, सही. மும்பாயில் போய்த்து டெக்ஸிக்காரனோட இந்த பேரம் பேசுகிற. அடே நீ மனுஷடாடா. சம்மதம் இல்லாமல் என்னடா அனுரை மோடியை இருக்கிற நீ. உன மூளை சூத்துளுக்கு தாய்க்கு உனக்கு. உன பண்டி மூளைக்கு உனக்கு என்னத்தை செய்யணும் ஏது செய்யணும் உனக்கு தெரியா விளைஞ்சா. உன பழவி உன வாப்பாட அர்த்தம் அப்படியே உன உடம்புல ஓடுது. தைத்த உன புத்தி பிடிக்கி எல்லாத்தாண்டா காப்பாற்றணும் ஓலையில். நீ உன்னைய மாதிரி ஆட்கள் தாண்டா சஹரான் உருவாடுறான்வல். நான் கேட்குறேன், இந்த சல்லி அனுப்புறவழிக்கிற மூளை இல்லாத முஸ்தபா அழிக்கிறீங்களேடா. அடே இந்த ஹராங்குட்டி வீடியோ போட்ட காட்டின்னு அழிக்கிறீங்களோ இவனை சல்லி அனுப்ப. அடே உங்களோட குடும்பத்தோட எத்தனை பேர் வெளியில் சொல்லிக் கொள்ளாமல் கஷ்டத்தில் இருக்கிறான். அவங்கள தேடி பார்த்து உதவி செய்யுங்கடா. பெருமைக்கு ஊர் பெருமைக்கு உதவி செய்யாமல் இவன் அல்லாட பேரை சொன்ன சரி மாத்தீங்க நம்பி போடுறீங்களேடா. நீங்கள் ஓனல் கொண்டா செருப்பா கழட்டி அடிக்கணும்டா. மூளை இல்லடா ஓனலுக்கு. அந்த ஹராத்தை பிறந்த ஹராங்குட்டிக்கு அனுப்புறீங்களேடா. வெக்கம் கட்டா மானம் கட்டா கேடு கட்டான்னு வலிக்கிறீங்களேடா. அடே உன்னோட குடும்பத்தில் நோய் இல்லை கஷ்டத்தில் தண்ணி பில் கட்டாத எவ்வளோ பேர் இருக்கிறான். அவனுக்கு தேடி பார்த்து நீங்கள் செய்யுங்களேடா. பொண்ணை வேச புள்ளைவள். இந்த ஹராத்தில் பிறந்த ஹராங்குட்டி வீடியோ போட்டுக்கான்னு நான் மண்ணோட அனுப்புகிறேன் கல்லோட அனுப்புகிறேன். இந்த புண்டை அவனு போடுறான் கொடுங்க எல்லாட பேரும் வரும் லிஸ்ட்டோட. உங்களுக்கு நாங்கள் செய்கிறோம். இப்படி தான் உங்களை செய்கிறோம். உங்களைய வச்சு நாங்கள் சீரழிக்கிறோம். சல்லி அனுப்புகிறவங்களை வச்சு சீரழிக்கிறோம். அதுக்கு வந்து அல்ஹம்துலில்லாஹ் தபாரக்கல்லாஹ் மாசாலான்னு அடிக்கிறீங்க. அவங்களுக்கு மூளை எங்கிட்ட அடிக்கி அப்பாவி பிள்ளைகளை காட்டி இவனால் சம்பாதிச்சு கொண்டிருக்கிறான்வள். இவனை நல்லா காண்டி செய்கிற சம்பாதிக்கிறது நோக்கத்தில் இவனால் பள்ளி ப்ரேயர் ரூம் அது இதுன்னு சொல்லி கெட்டுறான்வல்டா. பொய்யா சொல்லி சம்பாதிக்கிறான்வள். கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறான்வள். இவனுக்கு ஈத்தான் விழுவ இந்த இடுப்பில் சீவனிலேடா. உழைச்சி ஹலாலாக சம்பாரிச்சு தின்ன வக்கில்லை. இவனுக்கு குடும்பத்துக்கு கொடுக்க வக்கில்லை. இதில் தான் டேஸ்ட் கூடன்னு சொல்லி இப்படியே சம்பாரிச்சு கொண்டு இருக்கிறான்வள். நீங்களும் மூளை இல்லாமல் அனுப்பி கொண்டு இருங்க. அல்லாதான் காப்பாற்றுண்டா அவங்களையெல்லாம். நீங்கள் கொடுக்குற சல்லி இவனுக்கு நன்மை போய்ட்டு சேராது, பாவம் தாண்டா வந்து சேரும். அதை நினைவு வச்சுக்கோங்கள. மை மக்களே, என்கேகேஎன் டீம் மெம்பர்ஸ் பேசினதை கேட்டீங்க. உண்மையை சொல்ல போனேன்னா அந்த ஊருக்காரர்கள் வந்து கவுன் தான் உடுக்கணும். அட இப்படி ஒரு அநியாயம் நடக்குதுடா. சிவ பூசையில் கரண்டி போடுற மாதிரி அவன் செஞ்ச சாதனைகளை மதரசா மாணவர்கள் தொழுந்து கொண்டிருக்கிற நேரம் நடுவில் போடுறாங்க. இந்த மூதேவிக்கு இங்கீதமும் தெரியாது சங்கீதமும் தெரியாது. அந்த பிள்ளைகள் தொழுந்து துவா கேட்குது. துவா கேட்குறதுக்கு நிம்மதி இல்லை அந்த மாணவர்களுக்கு. இதை கூட உங்களுக்கு விலை கொள்ளையிலாவே. அப்போ இவன் அந்த மதரசாவில் என்னென்ன கூத்து போடுறதாயிக்கும். வீடியோக்கே இப்படின்டா வீடியோ இல்லாமல் என்னென்ன கூத்து போடுறதாயிக்கும். நாங்களும் ஜமியத்துள்ள உள்ளவங்க சொல்லித்தான் பார்த்தேன். அது செவுடன் காதில் ஊதுன சங்கு மாதிரி ஆகிடுச்சு. அவங்கள பிஸி ஆகிக்கிறாங்க. ஆனால் நாட்டில் இல்லை. 365 நாளில் 200 நாள் நாட்டில் இல்லை. மற்ற 165 நாள் தான் எக்ஸ்ட்ராவாக ஆகிக்கிறாங்க நாட்டில். ஓதா குறைக்கு தீனை பெருக்கிறேன்னு 4-5 கல்யாணம் முடிக்கிறாங்க. மற்றது போகிற பார்க்குறதுக்கும் அலால் சர்டிஃபிகேட் கொடுக்குறதுக்கு மட்டும்தான் இவங்க ஈக்கிறாங்க. மற்றபடி இதே மாதிரி விஷயத்துலலாம் அவங்களுக்கு தலை போடுறதுக்கு நேரம் இல்லை. நாங்கள் அல்லாவை தவிர இவனுக்கும் பயப்பட போகிறதும் இல்லை. அதனால தான் பயப்படாமல் சொல்கிறோம். மற்றது இவன் இந்த லாபத்துக்காக வேண்டி தான் பள்ளி கட்டுறான். பள்ளி கட்டுறதுக்கும் கமிஷன் தான் அடிப்பான். அது உங்களுக்கு தெரியும். மதரசா கட்டுறதுக்கு நேரத்தோட கோடிக்கணக்கு அடித்து முடிச்சு. எனக்கு தெரிஞ்ச உலமாக்கள் யாராவது சரி இருந்தால் சொல்லுங்கள். சதகத்துல் ஜாரியா சொல்லி அதில் 20% கமிஷன் அடிக்கலுமா? 20% இல்லை, இவனுக்கு 30%, அம்ஜத்துக்கு 10%, மொத்தம் 40% அடிக்கிறான். கணக்கு இந்த ஜெம்மத்துக்கு காட்ட போகிறது இல்லை. மற்றது இந்த மூதேவிக்கு யார் யார் சல்லி அனுப்புகிறாங்களோ இவன் பேரை வாசிக்கிறான் தானே, அவனோட பேரை நாங்கள் போட்டு கிளின்னு கிழிப்போம். இவன் யாரோட பேரை சொல்கிறானோ அவன்கிட்ட பேரை நாங்கள் கிழிப்போம். அது உறுதியாக சொல்கிறோம். அனுப்புங்கடா இவனுக்கு சல்லி. எனிவே மை மக்களே, ஆனவரை சொல்லிவிட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் பை. படைப்பிலே மனித வர்க்கம் மிகவும் கேவலமான ஒரு வர்க்கம். அதுலேயும் சில பேர் தாங்கி முஸ்லீம்கள் கேவலமானவர்கள் தான் நினைச்சேன். இன்றைக்கு என்னைய பொறுத்த வரைக்கும் விளங்குது, மிச்சம் பேர் கேவலமா தாண்டா வாழ்றீங்க. அப்படி என்னடா உன் கேரக்டர்? இருக்கிறவங்கள்ட்ட பிடிங்கி இல்லாதவங்க கொடுக்கறது. மலையூர் மாம்பட்டியான், கருமேட்டு கருவாயன், வாட்டாக்குடி இறனியன், அந்த வழியில் வந்த ஒரு ஜென்டில்மேன். ஓ, அவங்க எல்லாம் உனக்கு ஜென்டில்மேனா? ஏன் அடுத்தவங்க கிட்ட புடிங்கி கொடுக்குற? நீ ஏன் உழைச்சு கொடுக்க கூடாதா? அது புசுக்கு நான் உழைக்கணும். பாருங்கய்யா, உழைன்னு சொன்னா எவ்வளவு டென்ஷன் ஆகுறான்னு.